உசுரே நீ தானே சொல்லிட்டாங்க எல்லாரையும் அள்ளின்னு போயிட்டாரு எங்க மனுஷன். வேற லெவல் தலைவன். லவ் யூ தலைவா. படத்தை பாருங்க, சும்மா 2 ஹவர் போறதே தெரியல. ரொம்ப நல்லா பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. படம் D50 தான் வேற லெவல். சரியான மாஸ் ப்ரோ, அம்மா மாஸ், செம்ம டீட்டு. எதிர்பார்த்தோம் பயங்கரமாக இருக்குது, வேற லெவல் பண்ணிட்டா போல. ப்ரோ படம் ஓகே ப்ரோ, நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லை ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுன் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது, கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஆனால் கொஞ்சம் இதுதான். அதே மாதிரி படத்தில் வந்து டைலாக்ஸில் 2-3 டைலாக்லாம் சொல்லியிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு தெரியுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா செகண்ட் வரா மாதிரியும் காட்டல, செகண்ட் பார்ட் வரா மாதிரியும் காட்டல. கடைசியில் எல்லாம் சால்வ் ஆகி முடிகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டைலாக் சம்திங் ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது கூட எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் அதோட அவங்க அப்பா அம்மா எங்கேயோ போயிட்டாங்க, அது என்னென்னும் அப்படியே முடியல. அது அப்படியே கொஞ்சம் லேகாகவே இருக்குது 2-3 இடத்துல. அவ்வளோதான். படம்லாம் சும்மாவா, தலைவர் படம்லே மாஸ் தான் எப்பயுமே. இன்னும் வடச்சென்னை, இன்னும் வந்து அசுரன் 2, புதுப்பேட்டை எல்லாமே எதிர்பார்ப்பாக இருக்கிறோம். தலைவர் படம்லாம் இனிமேல் மாஸ் தான். ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், பிரதரோட மட்டும் போகக்கூடாது. ஆமாம், தனுஷ் புதுப்பேட்டை 2 மாதிரி எடுத்தார். ஆமாம், நல்லா இருந்துச்சு. லெவல் தலை பிடிக்கும் தலை, தனுஷ் ஃபேன் தலை. ப்ரோ படம் தாறுமாறாக இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ஏஆர் ரஹ்மான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் படம். இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டு ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து எனக்கு தெரிஞ்சு, என்னோட நாலேஜ் பண்ணி எந்த ஒரு டேரக்டர் வாங்கிட்டு போட்டாங்க. தனுஷ் மிரட்டி இருக்காரு. நம்ம லோக்கல் ஸ்லாங்க சொன்னால் பெரிய பாயோட சம்பவம் இது தரமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வெறித்தனம் சூப்பராக இருக்குது. தனுஷ் வேற லெவல். தலைவன் சொல்றது எதுவுமே இல்லை. பாருங்க, தலைவன் தான் செம்ம வேற லெவல். மொட்டாச்சாலும் தலைவன் அழகுதான் ப்ரோ. டைரக்ஷன் பண்ணிருக்காரு, வேற லெவல் ப்ரோ. ஆக்ஷன் செக்ஸ் வச்சு பண்றாரு, தரம் ப்ரோ, வேற லெவல் தலைவன். கிளைமேக்ஸ் தரமான எமோஷன், நல்லா இருக்கு, வேற லெவல். இன்டர்வெல்லாம் வேற லெவல் ப்ரோ, தரமா இருக்கு ப்ரோ. தலைவன் தான் மாசு. இனிமே தலைவன் மட்டும்தான். எதுக்கு தனுஷ் ஃபேன் ஆனலாம் தெரியாது, இனிமே தலைவன் மட்டும்தான். எல்லாமே தலைவன் மட்டும்தான், வேற லெவல் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி படம் இருக்கு ப்ரோ. தைரியமா வந்து பார்க்கலாம், தனுஷ் தான் ப்ரோ. தைரியமா பார்க்கலாம். உசுரே என் தலைவன் தான். உசுரே நீ தானே சொல்லிட்டாங்க எல்லாரையும் அள்ளின்னு போயிட்டாரு எங்க மனுஷன். வேற லெவல் தலைவன். லவ் யூ தலைவா. எல்லாரும் வடச்சென்னை 2 கேட்டாங்க, வெற்றிமான செத்துல வடச்சென்னை 2 எடுத்தவல. இது வடச்சென்னை 2 தான். அவ்வளோ போய் பாருங்க, தனுஷ் ஸ்டேஜ் மேலே நிற்கிறானா, எந்த ஆக்டரும் ஆப்பனண்டே வரக்கூடாது ஸ்டேஜ் மேலே. இப்போ ரீசனாக அம்மா நீ கல்யாணம் நினச்சி ஜான்சன் எடிட் பண்ணானா, அதே மாதிரி தான் எல்லா ஆக்டர் இருக்கும். தனுஷ் நிற்கிறானா ஸ்டேஜ் மேலே, எல்லா ஆக்டரும் இப்படி தான் போயின்னே இருக்கணும். தனுஷ் நிற்கிறானா ஸ்டேஜ் மேலே ஏறவே கூடாது. சார்பட்ட பரம்பரை மாதிரி தனுஷ் பரம்பரைடான்னு ஒருத்தா இப்போ கத்தி சொல்லுவேன் நான். உள்ளே போய் 50 படம் பாரு, தெரிய விட்டு ஒரு சினிமா எதிர்பார்த்துட்டு சிம்டியே மாட்டேன் கண்ணை. நீ உள்ள போய் பாரு. நான் சொல்கிறேன், எங்கள் தலைவர் வந்து ஒரு டைரக்ட் பண்ணியிருந்தான், ஒரு வரலாறு. இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீன் கூட போர் அடிக்காமல் ஒரு சாதனை பண்ணிக்கிறாரு. அவார்டு வாங்கிட்டு எல்லாமே எங்களையும் ஒரு ரசிகரை எங்களுக்கு பெருமையாகிட்டாரு. ஒரு ரிவ்யூ எல்லாமே நாங்கள் பார்ப்போம், ரிவெஞ்ச் காட்டுவோம். இன்டர்வலுக்கு அப்புறம் வேற மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, இன்டர்வலுக்கு அப்புறம் வேற மாதிரி. சூப்பர் சரிதான். நான் படத்தை ஃபுல்லாக டேரக்டராக வேற லெவல். நான் தனுஷ் இப்போ தளபதி நடிகர்ல விஜய் கோட்டு, அந்த படம் யார் டேரக்டர்? வெங்கட் பிரபு. இந்த படத்தில் ஜிபே கூகுள் பே இருக்குல்ல, கூகுள் பே போட்டு பாரு, யார் டேரக்டர் போட்டு பாரு, தனுஷ் தான் டேரக்டர். அவனே வெடி காமிச்சிடும். அந்த தளபதி படம் என்ன பண்ண வருது கோட்டு, அது யார் டேரக்டர்? கூகுள் பே. அது இது கூகுள் பே போடு. யார் கூகுள் பே போடுறது? அவரை ரஜினி ரசி சொல்லுவார்ல, கூகுள் பே போடுங்க, கூகுள் பே போடுங்க. அதுமாதிரி கூகுள் பே போடு, யார் டேரக்டர்னு வெடிக்குது. டேரக்டர் ஸ்கிரீன்லாம் வெடிக்குது. அண்ணனை பற்றி நம்ம சொல்லலை, தமிழ்நாட்டுக்கு தெரியும் அண்ணன் எப்படின்னு. ப்ளஸ் இது 2வது வாட்டியாக வந்து 2 வாட்டி ஆக்ஷன் ஆஸ்கர் அவார்டு கிடையாது. 3வது ஆஸ்கர் அவார்டு இந்த படத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ணன் அதுமாதிரி அசுரன் நடிப்பை விருப்பத்துறாரு நம்மளுக்கு. அண்ணனுக்கோசம் எப்பவுமே நம்ம படம் பார்ப்போம். அண்ணன் 50 படம் அருமையாக இருந்தது. அண்ணன் மக்களுக்கோசம், நம்ம நடிகர்களுக்கும் நம்ம தம்பிகளுக்கோசம் நல்ல படம் யூஸ் பண்ணி 50 படம். ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. D50ன்றதே காம்ஸ்டார் நியூஸ். கோலியோட தூக்கி நிறுத்துறது என் தலைவன். இந்தியன் 2 தட்டி விடுங்க. இந்த படத்தை பாருங்க, சும்மா 2 ஹவர் போகிறதே தெரியல. நான் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். யார் என்ன சொன்னாலும் போல, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லிடுவாரு என் தலைவன். அதுக்கு இந்த படம் தான் முக்கியம், புரியுதுங்களா? தெரிச்சிருக்காரு படத்தை. இந்த படத்தை இந்த வருஷம் எவ்வளோ வருஷம் ஃப்ளாப் ஆனாலும் கோலியோட தூக்கி நிறுத்திட்டாரு என் தலைவன். அவள் தான் போதும், எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். செதற விட்டாரு படத்தை. சும்மா அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே. தலைவர் வந்து படத்தில் ஸ்க்ரீன் பிளேவே கம்மி தான், இருந்தாலும் சின்ன பசங்களுக்கு ரோல் கொடுத்து வெறித்தனமாக பண்ணிக்காரு. ஏஜென்ட் நான் பார்த்துருப்பீங்களா விக்ரமில், இங்கே அந்த வேற ஒரு பொண்ணை பார்க்கலாம். அது சொல்லக்கூடாது, போய் பாருங்க, அப்போ தான் தெரியும். வாசே சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பர்.
நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ நல்லா இருக்கும்னு. ஆனால் இல்லை கத்தாதரா, ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் சூப்பராக இருந்துச்சு படம். அவர் டைரக்ஷன் படம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். ரா படம்னா இது சரிங்களா, ஃபேமிலிலாம் இல்லை. ஏ சர்டிஃபிகேட் எது கொடுத்தாங்க அட்டென்ஷனோட மேலே நான் ஏ சர்டிஃபிகேட் எது கொடுத்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் ஏ சர்டிஃபிகேட். 10 நிமிஷம் முன்னாடி சூப்பராக இருக்கு ப்ரோ. வாய்ப்பே கிடையாது படத்தை. ஏ சர்டிஃபிகேட் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சன் பிக்சர்ஸ் எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு இந்த படத்தை பார்த்தா புரியும். இது வரைக்கும் அவன் லைஃப் டைமில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததே இல்லை சன் பிக்சர்ஸ். இந்த படத்தை கொடுத்தானா தனுஷ் நம்பி தான். படம் கலெக்ஷனை மட்டும் பாருங்க, கொஞ்ச நாள்ல இருக்கு ப்ரோ. சீரியஸா சூப்பராக இருக்கு. ராயன் ஸ்வாக் வெறித்தனமாக இருக்கு, டெரிஃபிக்காக இருக்கு. ஆஸ் யூஷுவல் எல்லாருமே நல்ல அவங்க ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. டெரிஃபிக்காக இருக்கு, நல்லா கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, வெறியாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. D50 சன் பிக்சர்ஸ் நல்லா இருக்குது. ரத்த தெரிகிற காட்சி தான் நிறைய இருக்குது, அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படம் நல்லாவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. படம் நல்லா இருக்குது, ஒன் டைம் வாட்சபிள். அடல்ட்ஸ் ஒன்லி தான். ரத்தம் தெரிகிற காட்சி தான், மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. படம் சூப்பர். தனுஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கான், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கான். அவருடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. செஞ்சு விட்டார் தெரியல, எங்கள் D50 பெருகி விட்டார். தங்கச்சி சரியான சீனு, அதுதான் வேற ஆளே இல்லை. இப்போ எங்கள் தலை தான் டாப்பில் இருக்கிறாரு. தெரியல உள்ளே போய் பார்க்கணும் தெரியல, வெறித்தனமாக இது ஸ்க்ரீன்லாம் எல்லாம் நல்ல. எப்படி தம்பிங்க 3 பேர் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் முன்னாடி பயங்கரமாக இது. ஐயோயோ அந்த உசிரே பாட்டு கேட்கணுமே, நான் லவ்வர் சாங் தான் நினச்சேன். அது